இது வரைக்கும் நம்மளோட டயட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், புரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும், கார்ப்ஸ் எவ்வளோ எடுக்கணும், ஃபேட்ஸ் எவ்வளோ எடுக்கணும், இது எல்லாமே பார்த்தோம். ஆனால் சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், நம்மளோட டயட்டில் கார்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாகும். இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சீரீஸ் அ ட்ரீம் டு அச்சீவ் மை ட்ரீம் ஃபிசிக் ஆஸ் அ நேச்சுரல் அத்லீட். கார்போஹைட்ரேட்ஸோட மெயின் வேலை உங்களோட பாடிக்கு எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுற நேரம்லாம் சப்ளை பண்ணுறது. ஆனால் கார்ப்ஸை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட அளவுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா உங்களோட பாடியில் வந்து அது ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகிரும். சரி, இதை இப்போ லீனாக இருக்கிறவங்க, லீன் அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கார்ப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், ஃபேட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே வெயிட் இருக்கிறவங்க வந்து அதை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. இல்லைனா உங்களோட பாடியில் கார்ப்ஸ் வந்து ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ நான் வந்து கார்ப்ஸ் நிறைய எடுக்காமல் கார்ப்ஸ் ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு ப்ரோட்டீனும் ஃபேட்ஸ் நான் அதிகமாக எடுத்தால் என் பாடியில் வந்து சேஞ்சஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போனால் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் வந்து உங்கள் பாடிக்கு பர் கிலோவில் 2.2 கிராம் ஆஃப் மேலே உங்கள் பாடி வந்து ப்ரோட்டீன் அப்சார்ப் பண்ணவே முடியாது. சரி, இதுக்கு மேலேயே அப்சார்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சில பல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாகணும். அது நம்மளால் இப்போதைக்குள்ள முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 2.2 கிராம் தான் ப்ரோட்டீன் மேக்ஸ். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்கள் பாடி அப்சார்பே பண்ணாது. ஃபேட் நம்ம அதிகமாக எடுக்கணும்னு பார்க்க போனால் உங்கள் பாடிக்கு 0.8லேருந்து 1 கிராம் ஆஃப் பர் கிலோ தான் நம்ம ஃபேட்டை எடுத்தாக்கணும். அதுக்கு மேலே எடுத்தோன்னா நம்மளுக்கு ஓவர் ஃபேட் ஆகிடும். ஸோ எவ்வளோ கார்ப்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கிட்டாலே நல்லது. தட் இஸ் இட் ஃபார் திஸ் ஒன். See you guys in the next one.